வணக்கம். என்னோட பேர் அம்மு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஐயா வர்மக்கலை வைத்தியர் வேல்முருகன் ஐயாவோட கிளினிக்கில் தான் நாங்கள் இருக்கோம். இவர் வந்து என்னுடைய கணவர். இவருடைய பேர் கோபாலகிருஷ்ணன். நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். முதல் முறை வந்து நாங்கள் எந்த பிரச்சனைக்காக இங்கே வந்தோம்னா, இவருக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் இருந்தது. வயிறு உப்பசம் இருக்கும், கை காலில் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கால் மடக்கி போட்டு உட்காரவே முடியாது. முட்டிலாம் வந்து கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கும், வயிற்று பகுதியெலாம் அழுத்துற மாதிரி இருக்கும். சரியான வயிறு உப்பியே இருக்கும், உப்புசம் வந்து வயிறு கொஞ்சம் தொப்பை போட்ட மாதிரியே இருக்கும். அதனால வந்து நடை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும், சரியான தூக்கம் கிடையாது. எந்த வேலையுமே ஒரு விரைவாக செய்ய முடியாது. கால் வந்து நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும், உடல் வந்து நடுக்க முடியும். கீழே குனிச்சு அவரோட கட்டை விரலை தொட முடியாது. இந்த மாதிரி சம்மடம் போட்டு உட்காரவே முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவருக்கு இருந்தது. இந்த முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டமாகவே இருக்கும், கண்ணுலாம் சோர்வாகவே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் சிட்டிங்ஸ் வந்தப்பயே வந்து எந்த ஒரு மருந்துமே வந்து சஜஸ்ட் பண்ணது கிடையாது. எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் வர்மக்கலை மூலியமாகவே வந்து அவருடைய உடல் பிரச்சனை வந்து சரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க நரம்புகளை தூண்டி விட்டு அந்த பாயிண்ட்டை வர்மா பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி தூண்டி விட்டே அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிச்சு என்னோட கணவருக்கு. அவரால் வந்து நல்ல மோஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருந்தது. வெயிட் லாஸ் வந்து பயங்கரமாக ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊதுன மாதிரி இருப்பார், உடம்பே ஊதி போன மாதிரி இருக்கும். அது நல்ல அந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே வந்து வெயிட் லாஸ் நல்லா ஆச்சு, வயிறு உப்புசம்லாம் குறைஞ்சிச்சு, முகம் கொஞ்சம் நல்லா பொலிவாச்சு, கால் நடுக்கம்லாம் குறைஞ்சிருச்சு, கால் நடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்ல சம்பளம் போட்டு அவரால் உட்கார முடியுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரினா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, லாங் டேர்ம் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணுறீங்க, முதுகு வலிலாம் இருக்குது. மெயினாக அவருக்கு முதுகு வலி இருந்தது, அதிகமான முதுகு வலி. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து உட்காரவே முடியாது. முன்னாடி பக்கம் பெண்ட் பண்ணியும் பின்னாடி பக்கம் பெண்ட் பண்ணியும் தான் உட்காருவோம். அந்த மாதிரி காஸ்ட்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. அவரால் நல்லா இப்படி உட்கார முடியுது, நல்லா நிமிர்ந்து உட்கார முடியுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கும் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்க, வேல்முருகன் ஐயாவை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எந்த இடத்துலனா வந்து உங்களுடைய நரம்பை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த வர்மப்புள்ளி எங்கே இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகி உங்களோட டிசீஸ் எல்லாமே வந்து போகுது. மற்றபடி எந்த ஒரு மருத்துவமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காசுக்கு முன்னாடி நாங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எலும்பு வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சு, எலும்பு வந்து தேய்ஞ்சிருச்சு, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பயந்துட்டோம், சர்ஜரிலாம் பண்ணணும்னா எப்படி ரெக்கவரி ஆகி வருது அப்படிங்கிறத நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டோம். ஐயா கிட்ட வந்து காமிச்சேன். ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து செக் பண்ணாங்க, ஃபுல்லாக செக் பண்ணாங்க, பாடியை நிற்க சொல்லி உட்கார சொல்லி அந்த மாதிரி செக் பண்ணாங்க. அதுலேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, தேய்மானம்லாம் எதுவுமே கிடையாது. சரியான அந்த நடுக்கம் இருக்கிறனால, மூட்டு எலும்பு நடுக்கம் இருக்கிறனால கவக்க டைம்லாம் விலகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிங்லேருந்தே நல்ல ரிசல்ட்டு அவங்க சொன்னவங்க அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இது வந்து காட்டு யானை கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு யானை கற்றாழையை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு பக்கமும் சீவிட்டு உள்ளு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத நீரோட்ட பகுதியில் தான் இது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உள்ள விட்டு சீவிட்டு இது சின்ன இதுவாக சீவிக்கணும், நல்லா நீட்டாக சீவிக்கணும். இந்த தோலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சீவிட்டு என்ன பண்ணணும்னா அடுப்பில் காட்டணும். அடுப்பில் கொஞ்சம் கடலில் நல்லா சுட்டுட்டு எடுத்து ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு வச்சுக்கிட்டு அதில் முறுக்குனீங்கன்னா அதுலேருந்து ஒரு எண்ணெய் மாதிரி சாறு வரும். அந்த சாறு எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக முழுக்க வந்து நல்லா லைட்டாக ஐயா, இது வந்து யானை கற்றாழை. நம்ம கிட்ட வைத்தியம் பண்ணி இதை போட்டாதான் நல்லா நிவாரணம், நல்ல நிவர்த்தி. வைத்தியம் பண்ணாம தயவு செய்து யாரும் போடாதீங்க, இது என்னுடைய வேண்டுகோள். வைத்தியம் பண்ணாம போறதுல எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. வைத்தியம் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம கிட்ட வைத்தியம் பண்ணி நம்ம சொல்ற மாதிரி. இப்போ பாப்பா வந்து அவங்க வீட்டுக்காரங்க தான் என்கிட்ட பேசுறாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அருமையான மாற்றம். இது யானை கற்றாழை. அவங்க சொல்லுவாங்க எப்படி புரிஞ்சு போகிறாங்களோ, அவங்க வீட்டில் அவங்க கணவருக்கு எப்படி போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி.
ஏன் ஐயா வந்து வைத்தியம் பண்ணாமல் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பண்ணி சரியான இடத்துல அந்த எலும்பு போய் இருக்கா அப்படிங்கிறத அவர் சரி பண்ணுறாரு. சரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த யானை கத்தாழையோட சாரை வந்து போடுறோம். யானை கத்தாழை சாறு மட்டும் போட்டால் போதுன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தவறான பகுதியில் தான் அந்த எலும்புலாம் உங்களுக்கு போய் ஃபிட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காது. அதனால தான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யானை கத்தாழை வந்து சாறு எடுத்து நம்ம போடணும். எப்படி போடணும்னா, அந்த யானை கத்தாழை சாறையை நான் சொன்ன மாதிரி தணலில் காட்டி நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பேனில் வச்சு எண்ணெய்லாம் போடக்கூடாது, தண்ணி எதுவும் இல்லாமல் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி எடுத்துக்கணும். அந்த பவுடரை வந்து உங்களோட இப்போ நீங்கள் எந்த பாட்டில் உங்களுக்கு ப்ராப்ளமோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த யானை கத்தாழையோட சாரோட அந்த உளுந்து பவுடரை போட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு மிதமான தீயில், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டணும். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கிண்டினீங்கன்னா போதும். அது ஒரு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒழுகாத மாதிரி கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐயா வந்து அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, எவ்வளோ டைம் போடணும், எத்தனை தடவை போடணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். 4 சிட்டிங்ஸ் 5 சிட்டிங்ஸ்லேயே நீங்கள் எவ்வளோ பெரிய இஷ்யூ இருந்தாலுமே, சர்ஜரி வரைக்கும் போகிற ப்ராப்ளம் கூட ஐயா வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது. நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் வந்து இந்த வீடியோ பேசுகிறேன். என்னோட கணவர் வந்து எவ்வளோ பிரச்சனையை வந்து அனுபவிச்சார், நான் கிட்ட நின்று பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இப்போ ரெக்டிஃபை ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஐயா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வேல்முருகன் ஐயா வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் MCA படிச்சிருக்காரு. நானும் MCA படிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. இந்த நல்ல ரெக்கவரி தெரியுது அவருக்கு. சுறுசுறுப்பாக இருக்காங்க, பழைய மாதிரி இந்த மந்தம்லாம் இல்லை. கால் நடுக்கம்லாம் ஓரளவுக்கு நல்லா நின்றுச்சு. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கும் அவங்களுக்கு. 3 வருஷத்துக்கு மேலே? ஆமாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்காது? நல்ல சுறுசுறுப்பாக இருக்காங்க. நடையில் வந்து மாற்றம் தெரியுது. வந்து அந்த போஸ்டர், காலோட அந்த போஸ்டரே வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. காலோட அந்த இது வந்து நார்மலாக நம்மளோட கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. வேகமும் கொஞ்சம் நல்லா கூடியிருக்கு. முன்னாடி பொறுமையாக தான் எதாக இருந்தாலும் செய்வாங்க. வயிறு உப்புசம்லாம் குறைஞ்சிருச்சு. வயிறு உப்புசமே இல்லை. பரவாயில்ல, நல்லா இருக்குது. பசியும் நல்லா எடுக்குது, நல்லா சாப்பிட்றாங்க. நிமிர்ந்து உட்காடுறாங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நல்லா முதுகு தண்டை நிமிர்த்தி உட்காடுறாங்க. கீழே குனிஞ்சு கால் முட்டியை தொடுறாங்க. சப்பலாங்கால் போட்டு உட்காடுறாங்க. இதுவே அவங்களால செய்ய முடியாது. இப்போ அதை எல்லாமே நல்லா செய்கிறாங்க. ரொம்ப இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. ஐயா வந்து வேறு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே பண்ணுறாருங்கன்னா, கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்ட இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு, தண்டுவள கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு, வாதம், பித்தம், கபம் இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் காது கேட்காமல் இருக்க அந்த பிரச்சனை கூட ஐயா வந்து வர்ம புள்ளிகள் மூலிமா சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கு பஞ்ச், இடுப்பு வலி, கை கால் பெசகிறது, தோள்பட்ட வலி, அடிமுதுகு வலி, நரம்பு தளர்ச்சி, தசை சிதைவு நோய், அதுக்கப்புறம் ஜீரண கோளாறு, முகவாதம், பார்வை கோளாறு, உடல் பருமன், பாத எரிச்சல், முடக்குவாதம், பக்கவாதம், குதிகால் வலி, கழுத்து வலி, தலைவலி, இது போல் எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஐயா வந்து அந்த வர்மக்கலை மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா பேர் வந்து வேல்முருகன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, SK லாட்ஜ் கீழ்த்தளம், KK ஜுவல்லரி நேர் எதிர் சந்து, தம்பம்பட்டி மெயின் ரோடு, வாழப்பாடி வந்துட்டு நீங்கள் ஐயாவுக்கு காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி வரலான்னு கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க. தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 8526
611010. இன்னொரு நம்பர் 9943770334. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கை நீட்டி இந்த மாதிரி உட்காரவே முடியாது, கை கீழே வச்சு இந்த மாதிரி குனியவே முடியாது அவரால். வயிறெல்லாம் இறுக்கி பிடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள் அவரால் அது சாதாரணமாக செய்ய முடியுது. இருக்குதா வயிறு எங்கே இழுத்து பிடிக்குதா? சொல்லுங்க, வயிறு ஏதாவது இழுத்து பிடிக்குதா? இல்லைங்க. இப்போ காலில் ஏதாவது நரம்பு இழுத்து பிடிக்குதா? இல்லைங்க. சரி, கழுத்து லெஃப்ட் ரைட் திருப்பி பாருங்க. உடம்பு திருப்பக்கூடாது, கழுத்து மட்டும் தான் திருப்பணும். ஒன்றும் அது மாதிரி இருக்குமா நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி? இல்லைங்க. முதல் முறை பண்ணும்போதே மாறிடுச்சிங்க. விஷயனே வந்து 180 டிகிரிக்கு மேலே தான் பார்க்குறேன். அதாவது இந்த பக்கம் வரையும் நான் பார்க்குறேன். நான் இது வளர்த்துனால பார்க்க முடியாது. ஒன்றா முடியலைங்க. அந்த மாதிரி நான் உடம்பு திருப்பிடுவேன். உடம்பே திருப்பி தான் நான் பார்க்க முடியும். அதனால உணர்ந்தேங்க. எனக்கு அதுலேருந்தே அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. முதல் முறை செஞ்சும் போதே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க தோல் வச்சு பண்ணுறீங்கள, முதல் நாள் தான் ரொம்ப வலி இருந்தது தவிர இப்போ அந்தளவுக்கு வலி இல்லைங்க. இல்லை, அந்த வலி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது நரம்புகள், பெருநரம்புகள் நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். சிறு நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்புகள் வந்து இந்த மாதிரி நரம்பு பாதிச்சிருக்கிறாவே உடல் நடுக்கம், விரல் நடுக்கம், கால் நடக்கும்போது நடுக்கிறது, ஒரு 2 தண்ணி கையில் எடுக்க முடியாது, இந்த மாதிரி சரியாக தூக்கம் வராது, சரியாக பசி எடுக்காது, இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைகள் வந்துருச்சுனாவே டோட்டலாகவே. இப்போ பாப்பா சொன்னாங்க எங்கள் கணவருக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு. அதை விட அவங்க சொன்னது அத்தனையுமே இதில் க்யூர் ஆகும் நம்ம பண்ணுறதுல. சரிங்களா? இப்போ நீங்கள் இப்போ பண்ணுறீங்க இல்லையா, உங்களோட மெத்தட் இப்போ எப்படி நம்ம பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து புதுசாகவே ஒரு ரீபர்த் மறுபடியும் இப்போ பிறந்த மாதிரியோ ஒரு யங் ஏஜுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குங்க. ஒரு ஆக்டிவாக இருக்குது உடம்பு. வந்து நம்ம சொல்கிற விஷயம் தான் நம்ம ரத்த ஓட்டெல்லாம் பாஸ் ஆன மாதிரி தெரியுது. கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கேன் நான். உடம்பு இப்போ எப்படி இந்த வயிறுலாம் பண்ண எப்படி இருக்கு? அவங்க சொன்னாங்க ஏந்திரிச்சு நெல்லுக்கு பார்க்கலாம், ஸ்டாப் பண்ண போகிறோம். 2 3 ஸ்டார்ட். சொல்லுங்க. கேட்க முடியும்? பாருங்க, அப்படியே வேகமா. இப்போ எப்படி இருக்கு? கேட்க முடியாது? எந்த சிரமமும் இல்லை. வேகமா சொல்லுங்க. இல்லை, எந்த சிரமமும் இல்லை. எனக்கு கீழே எல்லாம் குடிஞ்சு காலம் தொட முடியுது, எழுந்திருக்க முடியுது, எந்த பிடிப்பும் இல்லை. இப்போ குடிஞ்சு தொட்டிகிட்டே இருந்தாலும் இதெல்லாம் குடிக்க முடியுங்க. கொஞ்ச நேரத்துக்கு இருக்க முடியாது. உன்னை உள்ள நிற்க முடியுமா? இல்லை, நிற்க முடியாதுங்க. கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. சரி, இது மாதிரி நான் இடுப்பில் கட்டுக்கிறேன். ஸ்டாப் பண்ணுமா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேர் வேல்முருகன், மர்மக்கலை வைத்தியர். இப்போ என்கிட்ட வைத்தியதி வந்துருக்கீங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? ஐயா, நான் யூடியூப்பில் தாங்க ஒரு வீடியோ தான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டு, ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்டு தான் என்னோட எண்ணங்க. அதாவது ஆல்டர்னேட்டாக அலோபதி மாதிரி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் போனால் தான் எண்ணங்கய்யா. இருந்தாலும் உங்களை நான் பார்த்துட்டேன். நான் பக்கம் தான் எனக்கு கள்ளக்குறிச்சிலேருந்து நான் கிளம்பி வரேன். நான் என் பேர் கோபாலகிருஷ்ணன். என்னோடய பேர். எனக்கு இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக இருக்குது. எனக்கு முதுகு தண்டில் பிரச்சனைனால எனக்கு என்னென்னா முதுகு வலி, பேக் பெயின், ஸ்பெயினில் கால் பிரச்சனை, டிஸ்க்கு பல்ச்சாகி பிரச்சனை இருந்தது. அந்த பல்ச்சினால காலெலாம் மறுத்து போய் வயிறு உப்பசனமாக இருந்து, செரிமான பிரச்சனை, நிறைய பிரச்சனை மறுத்து போயிட்டு உணர்ச்சி இல்லாமல் இருக்குது. இடுப்பு கீழே இருந்து இந்த உணர்ச்சி கம்மியாகிடுச்சு. காலில் வந்து எனக்கு பிடிப்பு இல்லாமல் இருந்தது, நடக்கிறது யூரின் மோஷன் பிரச்சனை இருந்தது, பசிலாம் இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கண்டிப்பாக போகணும். பார்க்கும்போது உங்கள் யூடியூப்பை பார்த்தேன். நான் உங்கள் யூடியூப்பில் உங்கள் வீடியோவை பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு ஐயாவை கண்டிப்பாக ஒரு முறையாக பார்த்துட்டு அவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம பேசியாக பார்ப்போம், ஒரு தடவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. நான் வந்து பார்க்கும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது, நல்ல ரத்த ஓட்டம் நல்லா பாஞ்சது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எல்லாம் உணர்ச்சி இருந்தது. நடக்கிற நடையே வேறு மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய நடையே நல்லா இருக்காது. எல்லோரும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னோடய நடையே மாறிடுச்சு. அது நடையை மாறினால எல்லாருமே அவங்களுக்கே தெரியுது. அது பார்க்குற எல்லாருக்குமே நடக்கிறத பார்க்குறதும் சரி,
என் உடம்பு பார்க்கணும், உடம்பும் குறைஞ்சது, என் வெயிட் லாஸும் குறைஞ்சது. இந்த கொஞ்சம் அந்த வாய் பிடிப்புலாம் இருந்ததுனால வாய் பிடிப்புலாம் போய் கொஞ்சம் உடம்பு நல்லாவே இருக்குது. 2 முறை வந்ததுக்கு எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருந்தது. இப்போ 3ஆம் முறை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் 2 முறைக்கு நல்லா இருந்தது. இப்போ ரிசல்ட் 3ஆவது தடவை போகும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் நான் நம்புறேங்க. அது இந்த 3ஆவது தடவை பண்ணது வந்து எனக்கு இன்னும் 15 நாள் ஆகும். அந்த 15 நாள் ஒரு 12 நாள் ஒன்ஸு 15 நாள் ஒன்ஸ் தான் வரேன் நான். ஐயா வந்து பார்க்குறேன் நான். இந்த டிஃப்ரெண்ட்டுங்கிறது அந்த அந்த கேப்பில் தான் தெரியும் எனக்கு. இந்த 15 நாள் 12 நாள் கழிச்சு தான் தெரியும் இன்னைக்கு பண்ணதுக்கு உண்டான ரிசல்ட். ஒவ்வொரு டைம் வரும்போது நான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு லைட் வெயிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஹெவி வெயிட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபுல் உடம்பு பாடியுமே எனக்கு வந்து ரொம்ப எனக்கு எளிமையாக வந்து எழுந்திருக்க முடியுது, உட்கார முடியுது. எடுக்கிறேன்னா ஒரு எழுந்து டக்குன்னு போயிடுறேன் நான். உடனே ஒரு வெயிட்டிங்கே கிடையாது. அதாவது ஒரு கொஞ்சம் தாமச்சு போகும், கொஞ்சம் உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்குது எனக்கு. அதாவது ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தேன்னு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு உடம்பு முடியாமல் சூழ்நிலையெல்லாம் போயிட்டேன் நான். ரொம்ப ஏன்னா அந்த ஒரு உச்சக்கட்ட நிலையெல்லாம் போயாச்சு. நம்ம உடம்பே முடியல, அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் போனதுனால இதெல்லாம் மீண்டும் வருமா அப்படி ரொம்ப இருந்தது. ஐயா பார்த்து இந்த உடலை அவர் செய்கிற சிகிச்சையை நான் பெற்றுட்டு அந்த பலன் அணியும் போது நமக்கு அந்த விஷயம் தெரியுது. நமக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம லைஃப் டர்னிங் பாயிண்ட் இதுன்னு சொல்லலாம். ஒரு திருப்பு முனையாக எனக்கு அமையுது. அடுத்த கட்டத்துக்கு மாறத்துக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக இருக்குங்க. இப்போ உங்களால் தான் என் வாழ்க்கையை, என்னுடைய அடுத்த ஒரு வாழ்க்கையை டர்னிங் படம் வந்து ஆரம்பிக்க போகுது. இதுதான் ஆரம்பிக்குமே நல்ல ஒரு இது ஆரம்பமாக நான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஐயா என் பேர் பாருங்க, என் பேர் வந்து வேல்முருகன், வாழப்பாடி வர்மா பி முத்துசாமி ஆசான் வர்மக்கலை வைத்தியசாலை. எங்கள் தாத்தா இங்கே உடன் சொந்த தாத்தா அவருடைய அண்ணன் மக பேரை நான் இங்கே அவர் தான் வந்து பூஜை பண்ணி கொடுத்து ஓப்பன் பண்ணார். இன்றைக்கி வாழப்பாடியில் எஸ்கே லாட்ஜ், அதாவது மகளிர் காவலர் பின்னாடி தம்மமண்டி மெயினில் ஒரு 50 அடி தூரத்தில் எஸ்கே லாட்ஜ் இருக்குது. இது அனைவர்களும் பயன்படுத்திங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஐயா மாதிரி ஒரு பலன் இருக்கும். கண்டிப்பாக அவசியம் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா ஒரு தடவை இங்கே வடக்குக்கு போய் பார்க்கலாமான்னு எங்கள் கணவர் கேட்டாங்க. நானும் போய் பார்க்கலான்னு சொன்னேன். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஐயா கையில் வச்சுக்கிற யானை கத்தாரை அதுதான் நாங்கள் வந்து எங்களுக்கு கூட சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி நாங்கள் போட்டோம். சிறந்த தீர்வு கிடைக்குது. நீங்களும் பயன்பெறணும்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கு இருக்க பிரச்சனையும் வந்து ஐயா கிட்ட வந்து சரி பண்ணிக்கணும். எந்த மருந்தும் கிடையாது, இது ஒன்று மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நாங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம். நீ சிறந்த ரிசல்ட் நீங்களே கண்கூடாக பார்க்குறீங்க. உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி வந்து ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.